கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செய்தியை கொடுக்க இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த கால நேரத்திலையும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 1 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பே நல் மனசாட்சி அப்படின்றது தான். அப்போது இந்த நல் மனசாட்சி அப்படின்றதுனா என்ன, இதனால் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றது இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த உலகத்தில் இந்த மனித வாழ்க்கையில் நம்ம வாழும்போது அநேக நபர்களை நாம் பார்க்குறோம், அநேக நபர்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வருகிறோம். அப்படி பார்க்கும்போது சிலர் நம்மளை தூஷிக்கிற காரியத்தை நம்முடைய காதுகளால் கேட்பதும் நமக்கு உண்டு. சிலர் நம்மளை ஒரு காரணத்தோடு தூஷிக்கலாம், சில பேர் நம்மளை ஒரு காரணத்தோடு வெறுக்கலாம், சில பேர் நம்மளை காரணமே இல்லாமல் வெறுக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த உலகத்தில் நம்மளுக்கு உண்டு. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போதே, இந்த ஊழியத்தில் இந்த ரட்சிப்பின் பாதையில் நம்மளை கூப்பிடும்போதே அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாருமே இந்த இடம் நல்லா இருக்கும், இந்த பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை காட்டி கூப்பிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தான் நம்மளை அந்த இடத்துல கூப்பிடுறாரு. அப்படியாக இந்த உலகத்தில் உபத்திரவத்திற்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து வரும்போது அநேகர் நம்மளை தூஷிப்பாங்க. அப்படி தூஷிக்கும்போது அநேகர் நம்மளை சில நேரங்களில் காரணமே இல்லாமல், ஒருவேளை சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் என்றதற்காக நம்மளை தூஷிக்கிறவர்கள் உண்டு. சில நேரத்தில் நம்மளை ஏதோ ஒரு பொறாமை நிமித்தமாக, இல்லைனா நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காததுனால சில நேரத்தில் நம்மளை வெறுக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட காரியத்தில் சில நேரத்தில் நம்மளை தூஷித்து நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற, அப்படிப்பட்ட சில காரியங்கள் செய்கிற சில நபர்கள் உண்டு. அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்படும்போது, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாக இருங்கள். உங்களை யாரோ ஒருத்தர் காரணமில்லாமல் தூஷிக்கிறதா ஒரு காரியம் இருக்கும்போது அவர்கள் வெட்கப்படும்படிக்கு உங்களுக்கு நல்மனசாட்சி இருக்க வேண்டியது முக்கியம். அப்போ இந்த நல்மனசாட்சின்னு சொல்கிறோமே, இது எதனால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ எடுத்துக்காட்டு, ஒரு நல்ல ரோல் மாடல் யார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இந்த பூமியில் மனிதனாக 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியம்தான் இந்த சுத்த மனசாட்சி. ஏன் நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவர் தன்னுடைய மனசாட்சியை குறித்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை பார்க்கும்போது, யோவான் 8வது அதிகாரம் 46 பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இந்த வார்த்தையை நம்மளால் சாதாரணமாக நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் தான் வளர்ந்த அந்த பரிசேயர்கள் மத்தியில் வேத பாரகருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு அறிக்கை அப்படின்றத பாருங்க. தன்னுடைய மனசாட்சியில் ஒரு சின்ன கரை கூட இல்லாத ஒரு நபரால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, இப்படிப்பட்ட ஒரு வரிகளை சொல்ல முடியும். அதே தொடர்ந்து யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்தில் பாருங்கள். யோவான் 14:30, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இது நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தையை
நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அநேக நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், ஆண்டவருக்காக பரிசுத்தத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய மனசாட்சி சில நேரத்தில் சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்முடைய பரிசுத்தம், இந்த மனசாட்சியை ஒரு நல் மனசாட்சியாய் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான காரியம். எதனால், ஏன் இந்த பரிசுத்தமான ஒரு நல் மனசாட்சியை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில், 1 பேதுரு 1:15 பேதுரு சொல்லுகிற அந்த வார்த்தை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நம்மளை அழைத்தவர், இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் ஓடும்படியாக நம்மளை அழைத்த நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய மனசாட்சிகளில், நம்முடைய அனுதின காரியங்களில் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த விசுவாச ஓட்டத்தில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அது இந்த நல் மனசாட்சி. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த நல்மனசாட்சி உடையவராக இருந்தார். அதுலேயும் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது ஒரு பாவமற்ற ஒரு ஜீவியத்தை நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு முதலாவது காரியம் நம்முடைய மனசாட்சி முதலாவது சுத்தமாக இருக்கணும். நம்முடைய மனசாட்சியை நம்ம ஒரு கரைப்பட்ட ஒரு மனசாட்சியை வச்சுக்கிட்டு நம்ம இல்லை நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் மனிதர்களையும் ஏமாற்றி நம்மை நாம ஏமாற்றி கொள்ளுகிற காரியம் கிடையாது. இந்த பரிசுத்தமான ஒரு நல் மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்தமான மனசாட்சி, இந்த நல் மனசாட்சி நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்மளுக்கு இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது இந்த நல் மனசாட்சி அப்படின்றது நம்மக்கிட்ட இருந்தால் மட்டுமே நம்மளால் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு கொள்ள முடியும். ஆமென். நல் மனசாட்சி அப்படின்ற இந்த ஒரு காரியம் நமக்கு இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தைரியமாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர முடியும். நம்ம எல்லாருக்குமே சில நான் இப்போ சொல்ல போகிற அனுபவங்கள் இருக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு நம்ம சந்தோஷத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அன்றைக்கி நாள் முழுவதும் நம்ம பயங்கரமாக நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக துதி பலிகளை ஏறெடுத்துக்கொண்டே இருக்கும். நம்ம தொடர்ந்து டெய்லி ஒரு வேளை அரை மணி நேரம் தான் ஜெபிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு ஆவியில் ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்ம திடீர்னு நம்ம ஒரு 2 அதிகாரம் தான் நம்ம வாசிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் பார்த்தா அந்த சந்தோஷம் நம்மளுக்கு, அந்த ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு இல்லை. நான் ஒரு 5 அதிகாரம் நான் இன்றைக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை அந்த நாள் பயங்கரமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே ஆண்டவரை பற்றி துதி தான், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறது, பயங்கரமாக நம்முடைய வாழ்க்கை போகும். ஆனால் அதுவே சில நாட்கள் நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்குள்ளாக நம்முடைய மனசாட்சி சில நேரத்தில் குத்தும். அப்படி குத்தும்போது, இன்றைக்கி இப்போ ஜெபிச்சா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்தோன்னா நம்மளுக்கு மறுபடியும் குத்தும். அதனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்காமல் விட்டுறலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தா அது நம்மளுக்கு குத்தும், அதனால் நம்ம அதையும் விட்டுறலாம். அன்றைக்கு நம்ம அந்த நாளே நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்முடைய மனசாட்சி நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்கும்போது, நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை, ஒரு குற்றம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளால் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஒரு ஜெபத்தை நம்மளால் ஏறெடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளோ கடினம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்முடைய மனசாட்சியில் ஒரு கரையை வைத்து கொண்டு, ஒரு பாவத்தை வைத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பது அப்படின்றது அது இன்னும் அதிகமான கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கூட அவர்கள் செய்கிற அந்த ஒரு பாவம், ஆண்டவர் வேறு எதுவுமே உங்களுக்கு தடையாக சொல்லலை. ஆண்டவர் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்டது ஒரே ஒரு விஷயம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனி. ஆனால் அந்த ஒரு தவறை அவர்கள் செய்த நிமித்தமாக அந்த வசனங்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நம்மளால் பார்க்க முடியும். அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி நின்றதுனால தான் ஆண்டவர் கூப்பிடுறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். கேட்கும்போது அவருடைய சமூகத்திற்கு விலகி நிற்கிறவர்களாய் அவர்கள் மாறி போனதை நம்மளால் பார்க்க முடியுது. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவருக்கென்று நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தாசன். அப்படி இருந்த அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் தான்
வந்தது அந்த ஒரே பாவம். அது நிமித்தமாக சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும்போது அவன் எப்படியாக கதறான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அவன் வாழ்க்கையில் வந்த அந்த ஒரு பாவம் அது அவனுடைய கடைசி காலம் முதற்கொண்டு அவன் கஷ்டப்படுகிறதற்கு, அது காரணமாய் முடிகிறதற்கு ஒரு பெரிய ஒரு காரியமாய் மாறிவிட்டது. அப்போ பாருங்க, இந்த ஒரு நல்மனசாட்சி அப்படின்ற ஒரு காரியத்தில் ஒரு சின்ன கரை உண்டானதுனால எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நிற்கிற அந்த திராணியை அவர்கள் இழந்து போயிட்டாங்க அப்படின்றத பாருங்கள். அநேக நேரத்தில் பிசாசு இந்த ஒரு காரியத்தை தான், இந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், நம்ம பாவம் செய்து முடித்த பின்பு நம்முடைய இந்த நம்மளுக்கு அந்த அவமானம் தாங்க முடியாமல் நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணிடுறான். நமக்குள்ளாக இருக்கிற அந்த நல்மனசாட்சியில் ஒரு கரையை உண்டு பண்ணி அதை குற்ற மனசாட்சியை மாற்றி, அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க உட்காரும் போது நம்ம இருதயத்தில் நம்மளுக்கே ஒரு குரல் கேட்கும், நீ எல்லாம் ஜெபிச்சு ஆண்டவர் கேட்க போகிறாரா? நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிற, உன்னை போய் ஆண்டவர் ஏற்றுப்பாரா? உன்னை போய் மன்னிப்பாரா? நீலாம் ஜெபிக்கலாமா? நீலாம் வேதத்தை வாசிக்கலாமா? அப்படின்னு சொல்லி நம்மளை குற்ற மனசாட்சிக்குள்ளாக கொண்டு போய் நம்மளை அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி வேறு வழியாய் நம்மளை கொண்டு போயிடுவான். ஒரு தவறை செய்த பின்பு குற்ற மனசாட்சி அப்படின்றது இருக்க வேண்டியது முக்கியம்தான். ஆனால் அந்த குற்ற மனசாட்சி பவுல் சொல்கிறது போல அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான துக்கம் நம்மளுக்கு இருக்கணும். நம்முடைய அந்த துக்கம் நம்மளை ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு புறம்பாக நம்மளை கொண்டு போயிடக்கூடாது. இந்த தப்பை நான் செஞ்சுட்டேனே, இதுக்கு மேலே நான் இதை செய்யக்கூடாது, இதுக்கு மேலே இந்த தப்பை செஞ்சு நான் ஆண்டவரை அந்த இடத்துல நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதுவாக ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் நம்மளுக்கு இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஆண்டவருடைய சமூகத்தை நிற்க முடியாது, நான் பேசாமல் நான் பின்மாறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிற காரியம் ஒருபோதும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இதனால தான் நம்ம இந்த நல்மனசாட்சியை நம்முடைய இருதயத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த நல்மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மாத்திரமே நம்மளால் ஆண்டவருக்கு முன்பாக தைரியமாய் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்க முடியும். ரெண்டாவது காரியம், இந்த நல்மனசாட்சி நிமித்தமாக நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த முதல் வசனத்தில் பார்த்தது போலவே நம்மளை தூஷிக்கிறவர்கள் வெட்கப்படும்படிக்கு நம்மளுக்கு இந்த நல்மனசாட்சி அப்படின்றது இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளை தூஷிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம இந்த இடத்துல தியானித்து பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த காரியம். அதில் பார்க்கும்போது அவன் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குழியில் தூக்கி போடப்பட்டு நம்மளுக்கு அந்த கதை எல்லாமே நல்லா தெரியும். அப்போது போத்திபாருடைய அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது, யோசேப்புடைய தேவன் இருக்கிறார் அப்படின்றத போத்திபார் பார்க்குறான். அவன் செய்கிற காரியம் எல்லாம் பயங்கரமாக நன்மையான காரியங்களாக இருக்குது அப்படின்றதுனால அநேக பொறுப்புகளை கொடுத்து ஒரு நல்ல நிலைமையில் அநேக போராட்டத்திற்கு பிறகு யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது. அது நிமித்தம் அவன் ஒரு நல்ல ஒரு செட்டில்டு ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது தான் அந்த இடத்துல போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் இடத்துல அணுகுகிற காரியத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல அந்த ஒரு தவறான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட வரும்போது இவ்வளவு பெரிதான பொல்லாப்பை என்னோட தேவனுக்கு முன்பாக நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரே ஓட்டமாக ஓடிட்டான். ஆனால் அவன் அந்த இடத்துல ஓடியும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவன் அந்த குற்றத்தை செய்ததாக அந்த இடத்துல தவறாக சித்தரிக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில் போடப்படுகிறான். அந்த இடத்துல போடப்படும் போது அவன் ஒரு வாலிபனாக இருக்கிறான். அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு தவறை செஞ்சு தண்டிக்கப்பட்டால் சரி, நம்ம இதை பண்ணிட்டோம் அதனால நம்ம தண்டிக்கப்படுறோம், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால நம்மளை இவங்க திட்டுறாங்க, இல்லைனா ஒரு தவறை நம்ம பண்ணிட்டோம் அதனால இந்த ஒரு பழியை நம்ம சுமக்கிறோம் அப்படின்றது ஒரு வேற ஒரு காரியம். ஆனால் ஒரு தவறையே செய்யாமல் இருக்கும்போது அந்த இடத்துல குற்றம் சாட்டப்படும் போது, அதுவும் இது ஒரு சாதாரண ஒரு குற்றம் கிடையாது, அதுவும் இவன் எகிப்து தேசத்தில் ஒரு வேலைக்காரனாக வந்திருக்கிறான், அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் இடத்துல அத்துமீறிட்டான் அப்படின்ற அந்த ஒரு குற்றத்திற்காக தான் இப்போ இவனை கொண்டு போய் ராஜாவுடைய சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த குற்றமும் பெரியது, அவன் அடைக்கப்பட்டிருக்கிற இடமும் பயங்கரமான இடம். அப்போது அவனுடைய இருதயம் எப்படியாக மாறி இருக்கக்கூடுன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல
ஏன்னா அவனுடைய தகப்பனுடைய கண்காணிப்பு கிடையாது, சகோதரருடைய கண்காணிப்பு கிடையாது, தாயினுடைய கண்காணிப்பு கிடையாது. அவனை இந்த இடத்துல பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வதற்கு நீ இப்படி தான் இருக்கணும், நீ பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அவனை தடை செய்கிறதற்கு அங்கே ஆளே கிடையாது. ஆனாலும் அந்த இடத்துல தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான், நல் மனசாட்சி உடையவனாக இருந்தான். அது நிமித்தம் இப்போ அந்த இடத்துல அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட அவன் எந்த இடத்துலையுமே அவன் முறுமுறுத்ததாகவோ இல்லைனா இதுக்கு மேலே நான் உண்மையாக இருந்த இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய மனதில் நொந்து கொண்டதாகவோ எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அந்த இடத்துல அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரன் அந்த சுயம்பாகி அந்த இடத்துல வரும்போது அவர்களை அந்த இடத்துல விடுவித்து அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த இடத்துல கேட்குறான், நீ ராஜாவுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது என்னை நினைவுக்கூழு, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான எந்த ஒரு பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான், மறந்து போயிட்டான். அந்த இடத்துல மறந்து போனது நிமித்தமாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆண்டவருடைய அந்த பார்வோனுடைய சமூகத்திற்கு முன்பாக போகிற ஒரு காரியம் நேரிடுகிறது. அங்கே போய் அந்த இடத்துல அந்த சொப்பனத்தை விளக்கி சொல்லும்போது அந்த இடத்துல அநேக காரியங்கள் தொடர்ந்து நடக்குது. அந்த பஞ்சத்திலேருந்து எகிப்து ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாக அந்த இடத்துல கடைசியில் யோசேப்பையே அந்த இடத்துல அதிகாரியாக வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த பார்வோன் சொல்லுகிற காரியம்தான் ரொம்ப பெரிய ஒரு காரியம். யோசேப்பினிடத்தில் கேட்காமல் ஒருத்தனும் தன்னுடைய கையையாவது காலையாவது என்ன பண்ணக்கூடாது, அசைக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல பார்வோன் சொல்லும்போது, சிங்காசனத்தில் மட்டும் நான் உன்னோட ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தில் இருந்துக்கிறேன், மீது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, நீயே பார்த்து நீயே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி நீயே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டான். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல அந்த போத்திபாருடைய மனைவியின் சூழ்நிலை இல்லை, அவனை சிறைச்சாலையில் போட்ட அந்த போத்திபாருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். என்னடா இது, ஒரு அடிமையாக வந்தான், அவனை செய்யாத ஒரு தப்புக்காக தூக்கி அவனை உள்ளேயும் போட்டுட்டாங்க. இப்போது அவன் அதிகாரியாய் அமரத்தக்க ஒரு உண்மை உள்ளவனாக இந்த இடத்துல இருக்கிறான். பாருங்கள், அந்த நல் மனசாட்சி ஆண்டவருக்கு பிரியமாய் அந்த நல்மனசாட்சி இருக்கிறதுக்கு யோசேப்புக்கு அது உதவி செய்தது. அது நிமித்தமாக ஆண்டவர் யோசேப்பை எப்படியாக உயர்த்தி இருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த எந்த இடத்துலையுமே அந்த நல்மனசாட்சின்றது யோசேப்புடைய வாழ்க்கையிலேருந்து விலகவே இல்லாமல் அதற்கு முன்பாகவும் சரி அந்த பிரச்சனைக்கு பின்பாகவும் அவன் எந்த இடத்துலையும் குற்றம் செய்ததாகவோ ஒரு தவறு செய்ததாகவோ முறுமுறுத்ததாகவோ எந்த இடத்துலையுமே கொடுக்கப்படலை. அவன் அந்த இடத்துல அவனுக்கு அந்த சிறைச்சாலை கொடுக்க போடும்போது கூட அந்த பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனநிலை அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கூட 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் பேதுரு சொல்லும்போது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச காலம் பாடு. நம்ம அநேக நேரத்தில் அநேக பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இந்த அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம பாடுகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது சில நேரத்தில் எதனால் நம்ம உண்மையாக இருக்கணும், என்னுடைய உண்மைத்தன்மையை சில நேரத்தில் நம்ம அந்த நல்மனசாட்சியை பாதுகாப்பது அப்படின்றதே ஒரு கடினமான ஒரு காரியமாக மாறி போயிடும் அநேக நேரத்தில். ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த உலகம் ஒரு அநீதி நிறைந்த இந்த உலகம். அப்போ இந்த நல்மனசாட்சின்றது அநேக நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறதே கஷ்டம், அது வெளிப்படுத்துறது இன்னும் ஒரு கடினமான காரியமாக இருக்கும்போது அதுக்கு தான் பேதுரு இந்த இடத்துல சொல்கிறாரு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். கொஞ்ச காலம் பாடு. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 2 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. சில பேருக்கு நாட்கள், சில பேருக்கு மாதங்கள், சில பேருக்கு வருஷங்கள், சில பேருக்கு இன்னும் அதிகமான வருஷங்கள். அந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மை ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாளில் நம்மளை உயர்த்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது தீமை செய்து, அந்த வசனத்துக்கு கொஞ்சம் வாசிங்களா. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். இப்போ இந்த நல் மனசாட்சி உடையவர்களாக நம்ம இருக்கும்போது மட்டுமே நம்மளால் இந்த நன்மை செய்தும் பாட அனுபவிக்கிறதுக்கு நம்மளால் ரெடியாக இருக்க முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் அதை விட மேன்மையான காரியம் நன்மை செய்து நம்ம பாட அனுபவிப்பது. இப்போ இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த நல்மனசாட்சி அப்படின்றது இருக்குதா? அநேக நேரத்தில் அநேகரால் எதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஒரு ஜெபத்தில் கலந்து கொள்ளவோ, இல்லை தொடர்ந்து வேதத்தை வாசிக்கவோ, இல்லை ஆராதனைக்கு எதனால் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு நல் மனசாட்சின்றது அவர்களிடத்தில் இல்லாததுனால ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியாதபடிக்கு அந்த பாவம் அவர்களை ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுது? பிரிக்குது. வேதத்தில் சொல்லப்படும் போது கூட உங்களுடைய பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தை நம்மளுக்கு மறைச்சு நிற்கிறது எது அப்படின்னு சொன்னால் அந்த பாவம். அப்போ இந்த நல்மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அநேக நேரத்தில் பாட அனுபவிக்கிறோம், ஆனால் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறோமா? இது எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த நல்மனசாட்சி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த செய்தியின் மூலமாக நம்ம பார்த்தோம். அப்போது நம்ம இன்றைக்கு நம்மளை தியானித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்மளை நாமே நிதானித்து இன்றைக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்மனசாட்சி அப்படின்றது இருக்குதா? ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது இந்த நல்மனசாட்சி அப்படின்றது நம்மளுக்குள்ளாக வரும். அந்த பாவங்கள் நம்முடைய இருதயத்திலேருந்து நீங்கி போகும்போது அதில் உண்டாகக்கூடிய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த நல்மனசாட்சி இருக்குது, என்னுடைய மனசாட்சி என்னை குற்றவாளியாக தீர்க்கலை அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அநேகர் தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் காரணத்தோடு தூஷிக்கிறாங்களா, காரணம் இல்லாமல் தூஷிக்கிறாங்களா? ஒருவேளை அவர்கள் தூஷிக்கிற காரியம் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் அதை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கிறேன், அந்த பேச்சே கிடையாது. ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற அந்த தூஷிக்கிற காரியங்களோ அந்த குற்றச்சாட்டுகளோ உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டியது முக்கியமான காரியம். அதே சமயத்தில் அவர்கள் ஒருவேளை காரணமில்லாமல் நம்மளை பகைக்கிறாங்க, காரணமில்லாமல் தூஷிக்கிறாங்கன்னா அதில் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நாம் பொறுமையோடு காத்திருப்பது இன்னும் முக்கியம். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அதுபோல் ஒருவேளை என் வாழ்க்கை இந்த நல்மனசாட்சி ஏற்கனவே இருக்குது, எனக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நான் என்னோடய நல்மனசாட்சியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் அதில் அதிகமாய் வளர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம், ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, குத்துவிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக தெய்வமே, இந்த கால நேரத்தில் ராஜா உம்முடைய இந்த வார்த்தைகளை கேட்க நீரைகளுக்கு தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்களை தூஷிக்கிறவர்கள் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாக இருங்கள் என்று இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிறீங்களே தகப்பனே. இந்த நல்மனசாட்சி அப்படின்றது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தொடர்ந்து இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை நாங்கள் பார்த்தது போல் ஆண்டவரை இந்த நல்மனசாட்சி அப்படின்றது இல்லாத போது ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் எங்களால் தைரியமாய் ஆண்டவரை கிட்டி சேர முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலை வந்து விடுவோமே. ஆண்டவரை அப்படியாக நாங்கள் போய்விடாதபடிக்கு ஆண்டவரை இந்த நல்மனசாட்சியை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உண்மையோடு காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரை எப்படி ஆண்டவரை நல்மனசாட்சியோடு இருந்த அந்த யோசேப்பை நீர் உயர்த்தினீரோ அதே போல் ஆண்டவரை நாங்களும் நல்மனசாட்சி உடையவர்களாக இருக்கும்போது நீர் எங்களையும் உயர்த்துவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க ஆண்டவரை உதவி செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரை ஏதேனும் பாவங்கள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தை பார்க்க முடியாதபடி அவர்களை கண்களை குருடாக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரை இந்த கால நேரத்தில் ஒரு விசையாக உங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து ஆண்டவரை உங்களுடைய ரத்தத்தினால கல்வி நீர் உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நல்ல மாற்றத்தை இருதயத்தில் கொடுங்க, பாவ சிந்தனைகளை அகற்றி போட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகளும் உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட காரியத்தினால் அவர்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபைகள் வல்லமைகள் வரத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லா போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே உடைய சமூகம் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு சேதம் ஒரு சோதனைகளும் அவர்கள் அணுகாதபடிக்கு உடைய கிருபையின் கரம் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளணும் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமக்கியம் எல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலை நம்மளுக்கு வேதப்பாட வகுப்பு உண்டு. 6:30 மணிக்கு துவங்கி 8 மணிக்கு நம்மளுக்கு முடிஞ்சிடும். சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் நேரடியாக கலந்து கொள்ளுங்கள். நேரடியாக வர முடியாதவர்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக.